என்று சொல்றது அங்க கேட்கணும். ஆண்டவர் துதிப்பது எப்படி 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 என்று சொல்லி நன்மை செய்வோமா? கிறிஸ்தவன் என்றாலே நன்மை தான். போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, பதவி வெறி இருக்கக்கூடாது, பண வெறி இருக்கக்கூடாது. நன்மை தான். நன்மை செய்வதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? உங்கள் வீடு மதுரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வீட்டிலே இனி துஷ்டன் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வீட்டிலே நஷ்டம் கஷ்டம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், 5 ஜாடியை சரியா நிரப்பிட்டு இன்னும் ஒரு ஜாடியை பார்த்துருவோம். பாப்போமா? பேதுரு 1 பேதுரு 3:15 கடைசி 1 பேதுரு 3:15. தேங்க்யூ லார்ட். சீக்கிரமா நான் முடிக்க போகிறேன். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இங்க பாருங்க, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கடைசி 6. அது என்ன புரியுதா? புரியலையா? எப்பொழுதும் ஆயத்தம். எதற்கு? என் ராஜா எனக்காக மரித்து விட்டார், என் ராஜா உனக்காகவும் மரித்திருக்கிறார், உனக்கு இனி கவலை இல்லை, உனக்கு இனி கஷ்டம் இல்லை என்று நாம் சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா? அது போதகர்களுடைய வேலை ஐயா. அப்படியா? இங்க அப்படி போதகர்கள் போட்டிருக்கா? இன்னொரு முறை படிங்க. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். யாரு? எல்லாரும் கர்த்தராகிய தேவனை நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணவும், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து. நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? இயேசு எனக்காக பிறந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார், இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துகிறார், எனக்காக பரலோகத்தையே நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார். தட்ஸ் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை என்ன செய்யணுமா? உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற நம்மிடத்திலே அறியாத மக்கள் எத்தனை பேர், அவர்களிடத்தில் என்ன செய்யணுமா? யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். இந்த எப்போதும் 6 எப்போதும் நான் முடிக்கிறேன். 6 எப்போதும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜாடியை வச்சு இது என் வாழ்க்கையிலே இந்த ஜாடியை நான் எப்படி நிரப்பியிருக்கிறேன், இந்த சாடியை எப்படி நிரப்பியிருக்கிறேன், இப்படி இந்த 6 இதை நீங்கள் நினைத்து ஒவ்வொரு நாளும் இருந்தால் ஜுஸ்டன் இனி உன் வாழ்க்கையிலே கடந்து வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை. சரியா அவரை துதிப்பதிலும் அதான் பொருத்தனை. உன் பொருத்தனைன்னா என்ன? விளையாட்டு இல்லை. ஒவ்வொரு நாளும் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், எப்போதும் அப்படி இப்போ பார்த்த அத்தனை படி நாங்கள் நடப்போம் ஐயா, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி தாவீது சொன்னது போல, நான் மாத்திரம் என் வீடியை மாத்திரம் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். இப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி முடிச்சிருவோமா? ஜனங்கள் சொல்றதை பாருங்களேன். எங்கே? யோசுவா 24:16. யோசுவா 24:16. ஜனங்கள், சபை மக்கள் அத்தனை பேரும், கீழே சுரண்டை மக்கள் அத்தனை பேரும் சொல்லணும். எப்படி என்ன சொல்றாங்க படிங்க. அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. கர்த்தரை விட்டு விலகும் காரியம் எங்களுக்கு தூரமாய் இருக்கட்டும். அடுத்து, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து, நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பெரிய அடையாளங்களை செய்து, நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர். 10வது ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த சகோதரியை மேலே இங்கே வாங்கணும், மேலே கூப்பிட்டு இந்த ரொம்ப 10 வருஷம் கூட வேண்டாம், 2024 இந்த நாள் ஸ்தோத்திர பண்டிகை வரை சகோதரியை, இந்த பாப்பாவை யாரையாவது என் அன்பு சகோதரனை கூப்பிட்டு இந்த போன 2024 இந்த நாள் வரை எத்தனை முறை ட்ரெயினில் போயிருக்கீங்க, எத்தனை முறை சைக்கிளில் போயிருக்கீங்க, எத்தனை முறை பைக்கில் போயிருக்கீங்க, எத்தனை முறை நடந்து போயிருக்கீங்க,
அப்படி கேட்டா சொல்லுவீங்களா? அவங்க சொல்றாங்க பாருங்க, இதுதான் சும்மா பைபிளில் படிக்கிறது. அப்படி அப்படி அப்படியே திருநெல்வேலி அல்வாவை சாப்பிட்ற மாதிரி அப்படியே ருசிக்கணும், அனுபவிக்கணும். அந்த அம்மா அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்கம்மா? நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர். இல்லம்மா, நம்பர் அதுக்கு மேல எப்படி வரிசையா சொல்றாங்களே, நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர். எப்படி பஸ்ல ஏறிட்டு போய் சேர்றதுக்குள்ள சண்டை வருதா இல்லையா? இது ஏன் சீட்டு போடி இடிச்சுக்கிட்டே இருக்க. ஐயா சிரிக்கிறாங்க. ட்ரெயின்ல போயிட்டு வர முடியல, பஸ்ல போயிட்டு வர முடியல. ஆனா நான் செல்லுமிடமெல்லாம் என்னோடு கூட வந்து என்னை உறங்காமல் தூங்காமல் சுமந்து காக்கிற தெய்வம் எப்படி. அதான் அவங்க உணர்ந்து சொல்றாங்க, நாங்கள் நடந்து வந்த எல்லா வழியிலும், நாங்கள் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்திட்டாரு. ஐயா சொன்னது வந்துருச்சா? இனி என் வழியாய் துஷ்டன் கடந்து வருவதில்லை. துரத்திட்டாரு, துரத்தி முடிச்சிட்டு. சொல்ல மாட்டீங்களா? ஐயா தான் சொல்றாரு. எல்லாம் சொல்லுவோமே சத்தமா. இன்னும் ஒரு முறை, இனி உங்களுக்கு துஷ்டன் கிடையாது. ஆமென், ஆமென். காரணம் அவங்க அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போமா. தாவீது, நான் மாத்திரம், என் வீடு மாத்திரம். யோசுவா, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ஜனங்கள் அத்தனை பேரும் நாங்களும் ஆண்டவரை தாயா இனிமேல் சேவிப்போம். எங்களுக்கு இனி துஷ்டன் கிடையாது, இனி எங்களுக்கு கஷ்டம் இல்லை, எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு துன்பம் இல்லை, எங்களுக்கு துயரம் இல்லை. அவர் ஒருவரே எங்களுக்கு தெய்வம். ஒவ்வொரு நாளும் குடும்பமா, அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யோசுவா தாவீது சொன்னது போல வீட்டு தான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி சரியா வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் அனுதினமும் கர்த்தரை துதிப்பதிலும் இந்த 6 ஜாடிகள் மணி கரெக்டாக நடக்கணும். கிறிஸ்தவர்கள், உன் வாழ்க்கையிலே துஷ்டன் இல்லை, இனி உனக்கு கவலை இல்லை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இருக்கும் இடத்துல எல்லாம் கண்ணை மூடும். சின்ன பிள்ளை பெரிய எல்லாம் மத்தியிலே ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரின் பெயரை சொல்லி அழைக்கும் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். உன் அருகிலே வந்திருக்கிறார். அம்மா, அண்ணே, அக்கா, தம்பி, தங்கச்சி, இயேசு அழைக்கிறார். உன் குடும்பம் எனக்காக எப்படி இருக்கிறது? கேட்ட இந்த 6 ஜாடியை நீ நிரப்பி கானான் ஊரிலே கண்ட முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அதிக மதுரமாய் இருந்ததே. இந்த 10வது ஆண்டை விட இந்த 11வது ஆண்டு எங்களுக்கு இன்னும் மதுரமாய் மாறட்டும். எங்கள் இல்லத்திற்கு, எங்கள் சபைக்கு, எங்கள் பட்டணத்திற்கு இல்லம் அப்பா குதூகலமாய் மாற எங்களுக்கு கிருபை செய்யும் என்று கேட்போம். குடும்பமாய் உம்மை சேவிப்போம், குடும்பமாய் உம்மை ஆராதிப்போம், குடும்பமாய் உமக்கு சாட்சியாய் ஜீவிப்போம். இயேசு அழைக்கிறார். உன் அருகில் வந்திருக்கிறார். ஐயா, பெற்றுக்கொள்வோமா? Glory to be Lord. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆண்டவரே, எங்களை குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோமா?